வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், நான் என்னுடைய திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உனக்கு வெளிப்படுத்த வந்திருக்கின்றேன். இந்த கந்தன் உன்னோடு நின்று உனக்காக சொல்லித்தர வேண்டி யோசிக்கின்ற பல விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லித்தரப் போகின்றது. கந்தனிருந்து உனக்காக ஒவ்வொன்றையும் உணர்த்துகின்ற இந்த வேளையில் என் பிள்ளை, எதையுமே நினைத்து நீ வருந்த வேண்டாம். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். அப்பன் உன்னோடு நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். நான் நிச்சயமாக என்னுடைய திட்டத்தை உனக்கு முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பேன். தெய்வத்தின் அருள் இருந்தால் நிச்சயமாக இந்த வாக்கும் உன் கண்களில் பட்டுவிடும். கந்தன் உன்னோடு நிற்பதும், உனக்காக உன்னை தொடர்வதும், உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு கொடுக்க நினைப்பதும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரக்கூடிய விஷயம் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பு கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதை விட, உன்னுடைய உண்மையான நம்பிக்கையும் உன்னுடைய உண்மையான சிந்தனைகளும், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத உன்னுடைய எண்ணமும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மனதால் நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பது ஒவ்வொன்றும் இனி உனக்காக அத்தனையையும் கொண்டு வந்து சேர்க்கும். இனி உனக்காக எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கந்தன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கான வேண்டுதல்கள், உனக்கான வெற்றிகள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் இந்த கந்தன் நான் வருவேன். எப்பொழுதும் நான் உன்னை வழிநடத்துவேன். உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்குள் பல கணிப்புகளும் பல திட்டங்களும் இருக்கலாம். அதையெல்லாம் நீ வகுத்து கொண்டு செல்லலாம். ஆனால் தெய்வம் ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கும். அந்த திட்டத்தின்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவை எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் விருப்பங்களை நிறைவேற்றி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனுக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை. உன் அப்பன் நான் நினைக்காமல் எதுவுமே உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவில்லை. உன்னை நான் மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன தேவை என்பதனை பார்த்து பார்த்து நான் தந்து கொண்டிருப்பேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து அதை நான் உன் வாழ்க்கை என்று தந்து கொண்டிருப்பேன். முன்னின்று உன் வெற்றிக்கு நான் வழிவகுக்கும் பொழுது என் பின்னால் வருவது தானே முறை. நான் ஒரு பாதையில் அழைத்துச் செல்ல நீ இன்னொரு பாதையில் செல்வது முறையாகுமா? நீ இன்னொரு பாதையை தேர்ந்தெடுப்பது தான் நியாயமாகுமா? எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்திருக்க வேண்டும். எந்த காலத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ சரியாக உனக்கு விரும்பியதை தந்திருக்க வேண்டும். முன்னின்று உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலுக்குள் நீ எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டால் அது போதும். தெளிவான நம்பிக்கைக்குள் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறுத்திவிட்டால் அது போதும். இந்த கந்தன் உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை கொடுக்க பெறுவாய். நீ ஆசைப்பட்டதை கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காதே. இந்த கந்தன் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கை முழுமையாக அடங்கி இருக்கிறது. நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான புரிதலை நிறைவாக தந்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இனிமேலும் என் பிள்ளையை நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும்
உனக்கு தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தெளிவில்லாமல் நீ எந்த இடத்திலும் எதையும் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை நான் தேடி தேடி வந்து நான் எப்பொழுதும் உனக்குள் இருந்து ஒவ்வொன்றையும் உணர்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த கந்தன் உன்னை எப்பொழுதும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய முயற்சிகளும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு அடிகளிலும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கை தெய்வத்தின் மீது இருக்கின்றது. அதே நேரம் உன் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. உன்னால் முடியும் என்ற சிந்தனை உனக்குள் இருக்கின்றது. நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது. அது போதும். நீ யோசிப்பதை எல்லாம் என்னால் நிச்சயமாக உனக்கு தந்துவிட முடியும் என்பதனால்தான் இந்த கந்தன் உன்னை என் பின்னால் வழிநடத்தி கொண்டு செல்கின்றேன். நான் எப்பொழுதுமே உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் விலகிச் செல்ல எண்ணியது கிடையாது. அப்பன் முருகன் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு கிடைக்கும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையுமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? நாம் விரும்பியது போல எல்லாமும் மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்றோ இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்ற உன்னுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் மாற வேண்டும். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும். நடக்கும் நன்மைகள் எல்லாமும் உன்னை தேடி வந்து உனக்கான புரிதலை நிச்சயமாக்கி தர வேண்டும். கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்ற புரிதல் உனக்குள் வேண்டும். நாம் எதையோ எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல், எதையோ நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், நமக்கு கிடைத்ததும் நமக்கு நடந்ததும் எப்பொழுதும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் நமக்கு வெற்றியை தர தயாராக இருக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ உணர வேண்டும். உன்னை சுற்றி உன்னுடைய எதிர்காலம் உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நீ ஆசைப்படுவது போல எல்லாவற்றிலும் உனக்கு விரும்பியது எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாமல் நல்ல நிலையோடு இருக்க வேண்டும் என்பதனையும் நீ உணர வேண்டும். கந்தன் நின்று உன் வெற்றிக்காக நான் ஒவ்வொரு முறையும் சரியானபடி உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதுமல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததும் தவித்ததும் உனக்கு கிடைக்கும். நீ எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று பதறி துடித்தாயோ அதையெல்லாம் நான் உன் கைகளில் நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை எல்லாமே நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுவிட முடிவு செய்ய வேண்டும். தெளிவில்லாமல் நாம் எதையோ எண்ணி கலங்கக்கூடாது. சரியானபடி ஒவ்வொன்றையும் நாம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடியான ஒரு புரிதலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் உனக்கு கந்தன் கொடுக்கும் இந்த ஆசிகளினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கென்று உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென்ற எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் அத்தனையும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தயங்காமல் எல்லாவற்றையும் என் பிள்ளை உனது என்று நீ உணர்ந்திட வேண்டும். கந்தன் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியங்கள் அத்தனையிலும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்து விட்டாயானால் அது போதுமல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்வாய். கந்தனின் நாமம் உன் வாழ்க்கையில்
ஒரு ஆச்சரியத்தை நடத்தும் என்பதனையும் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். கலங்காதே, நான் வந்து விட்டேன். கந்தன் கணித்த திட்டம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது. உனக்கான வெற்றி உன் வசமாக கிடைக்கப் போகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.